சக்தி அதிகம். அப்படிப்பட்ட டிராகன்ஸ் இன்னைக்கு மனுஷனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இந்த டிராகன்ஸை வச்சுதான் மனுஷங்க ஓட்ட பந்தயங்க நடத்துறாங்க. அதுங்களோட வேகத்துக்கு ஈடு இணையே இல்லை. ஆனா இப்போ அந்த டிராகனுக்குள்ளேயே மோதல்கள் ஏற்பட்டிருக்கு. அதனால அதனோட சக்திகள் அழிவிற்கு பயன்படுத்தப்படுது. இப்ப ஒரு இளம் வாலிபன், இவனால மட்டும்தான் அந்த டிராகனை கட்டுப்படுத்த முடியும். டிராகனே வெளியே வா! அந்த டிராகனை நான் அடையிறதை யாராலையும் தடுக்க முடியாது. நான் அந்த டிராகனை விட மாட்டேன். தைரியம் இருந்தா மோதிப்பாரு. டிராகன் இந்த உலகத்துல ஆதிக்கம் செலுத்தும். டிராகனே வெளியே வா! அப்படின்னா நீ என்கிட்ட விளையாட ஆசைப்படுறியா? மோதி போட்டுடலாம். நீ அதை ஏன் இப்ப யூஸ் பண்ண? சாரி பாம், நீ இப்ப ஏதாவது சொன்னியா? நீ கொஞ்சம் அவசரப்பட்டுட்ட. ஏன் நான் சொல்றதை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. நல்லது தானே நானும் சொல்றேன். ஹே, இப்ப நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நீ அவன் தம்பி தானே? ஹே ஆத்தர், எங்க இருக்க? நான் பேசுறது கேக்குதா இல்லையா? என்னோட டிராகனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, கொஞ்சம் கொஞ்சமா பவர் குறைஞ்சுக்கிட்டே வருது. ஏதாவது பண்ணு. என்னால இத கொஞ்சம் கூட கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இல்ல, உன்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது என்னால மட்டும்தான் முடியும். எனக்கு எனக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. ரேஸ்ல எல்லாருமே உன் பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள ஒழிச்சு கட்டணும். இப்பவே உன்னோட கோபம் என்னங்கறத அவங்களுக்கு காட்டு. முதல்ல எல்லா டிராகனையும் என் கண்ட்ரோல்குள்ள நான் கொண்டு வந்தாகணும். அப்படி எல்லாத்தையும் நான் கொண்டு வந்த பிறகு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டைய மூட்டி இந்த டிராகன் சிட்டியவே நான் அழிச்சாகணும். உனக்கு என்னாச்சு? ஏன் திடீர்னு இவன் நம்ம கிட்ட வந்து மோதுறா? இவளுக்கு என்னதான் பிரச்சனை? நான் இப்ப என்ன செய்யறது? எனக்கு குழப்பமா தான் இருக்கு. மாறா இப்படி எல்லாம் பண்ண மாட்டா. அவ ரொம்ப ஒழுக்கமான பொண்ணு. ஆனா அவ பண்றத பார்த்தா எல்லாரையும் அழிக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் என்னையும் சேர்த்துதான். ஓ, இங்க பாரு. உன் ஆளு ஏன் ரேஸ்ல தப்பா இப்படிதான் நடந்துக்கிறான். அவ செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏய் மாறா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா? நான் சொல்றது உனக்கு கேக்குதா இல்லையா? எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன? இப்ப எப்படி எல்லாம் சரியாச்சு? என்னமோ நீ கீழே விழுந்திருக்கு. நல்ல நேரம் பார்த்து சொதப்புவியே. என்னதான் ஆச்சு? ஒரு சின்ன டெக்னிக்கல் ப்ராப்ளத்துக்காக நான் வருந்துறேன். அது என்ன நான் சொல்லட்டுமா? வழக்கம் போல நீ எதையும் சரியா செஞ்சிருக்க மாட்ட. என்னோட வழியில ஒரு சின்ன பையன் குறுக்க வர்றா. வா தம்பி வா, வந்து என்ன பொடிச்சுக்கோ. நடக்கும்போது ஏன் இப்படி குறுக்க வந்து நிக்கிற? உன்னால நான் கீழே விழுந்தேன் பாத்தியா?
நீ கையில வச்சிட்டு இருக்கிறது என்னோடதாச்சு. இத வச்சு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு? என்னோட பேரு லான்ச் பேன். எங்க அண்ணனுக்கு உதவி செய்யறதுக்காக வந்தேன். Lance Pan? அப்படின்னா கான்பேனோட பையன் தான் நீ. அப்போ தங்க நிற டிராகனை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு உங்க அண்ணனுக்கு தான் இருக்கு. அவ கிட்ட பேசுமாறா. நீயும் உன்னோட அண்ணனும் சேர்ந்து என்னென்ன காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லு. என்கிட்ட இருந்து என்னோட டிராகனை யாராலையும் திருட முடியாத. டிராகன் பூஸ்டர் இடைவேளைக்கு பிறகு. உன் டிராகனுக்கு இந்த தடவை பவர் குறைஞ்சதா? அது இதை எதிர்பார்க்காம நடந்துருச்சு. அப்புறம் ஏன் இந்த ரேஸ நீ முழுசா முடிக்கல? உன்கிட்ட சண்டை போட வேண்டான்னு நான் சொன்னேன், ஆனா நீ அதை கேட்கல. இது ஒண்ணு சாதாரண குதிரை பந்தயம் கிடையாது, இது டிராகன் ரேஸ். நான் சொல்றதை நீ காதுலயே வாங்க மாட்டேங்கிற. சரி, தம்பி எங்க? அத பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலாம். என் தம்பி எங்கன்னு கேட்டேன். உன் தம்பியை எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டான். அவன் என்கிட்ட இருக்கான். பைரா, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு சொந்தமான ஒரு பொருள் அவன் திருட வந்தான். உனக்கு உன் தம்பி வேணும்னா நான் தங்கி இருக்கிற நெருப்பு கொகைக்கு வந்து என் கூட நேருக்கு நேர் மோது. உனக்கு 2 மணி நேரம் டைம். உன் தம்பி என் கூட தானே ரொம்ப நேரமா இருந்தான். நமக்கு உதவி செய்ய இங்க ஒருத்தர் இருக்காரு, வா. அதெல்லாம் போகட்டும், அவனை எப்படியாவது உயிரோட காப்பாத்தியே ஆகணும். அந்த பொண்ணோட நெருப்பு கொகைக்கு போறது எனக்கு ரொம்ப பயமாவே இருக்கு. வாயை மூடிக்கிட்டு சும்மா வரியா? தொண பேசாத. பஸ்டம் ஆயிட்டா என்ன பண்றது? எப்படி போகணும்? கீழே. என்னது இது? இதுதான் நினைக்கிறேன். இதுதான் பழைய காலத்து டிராகன் சிட்டியா? இதெல்லாம் படத்துல தான் பார்த்திருக்கேன். இதேதான் டிராகன் கோவில் கூட இருக்கு பாரு. இத பத்தி என் அம்மா எனக்கு நிறைய சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த காலத்துல இந்த டிராகன் சிட்டில தான் மக்களும் டிராகனும் ஒன்னா இணைஞ்சு வாழ்ந்திருக்காங்க. அதுதான் அந்த காலத்து டிராகன் பீட்ஸ். நீ தானே அந்த டிராகன் பீட்ஸ்? சொல்லு. உன்னை பத்தி உங்க அம்மா எனக்கு சொல்லி இருக்காங்க. நான் ஒருவேளை நிறைய பேசிட்டேனோ எனக்கே தெரியல. இனிமேல நிறைய பேசக்கூடாது. அவ திடீர்னு என்னோட தம்பியை கடத்திட்டு போயிட்டா. எனக்கு இன்னும் 2 மணி நேரம் தான் டைம் கொடுத்திருக்கா. அந்த மாறா தனிப்பட்ட விதத்துல ஒண்ணு இந்த காரியத்தை செய்யல. அவளோட டிராகன்ல வித்தியாசமான ஏதாவது ஒண்ணு நீ பாத்தியா? அதாவது கருப்பு கலர்ல. ஆமா, நீங்க இப்ப சொன்ன மாதிரி ஏதோ ஒண்ணு நான் அவகிட்ட பார்த்தேன். அது பெயினோடது. பெயினா? நீங்க அவருக்கு எதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றீங்களா? அவன் பெயினோட அப்பா தானே? அவன் எப்பவுமே என்னோட எதிரி. அவன் மனசுல என்ன ஆசை இருக்குன்னு தெரியுமா? பல வருஷங்களா அவன் ஒரு முயற்சியை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு புது டிராகனை உருவாக்கணுங்கிறது அவனோட ஆசை. அந்த டிராகன் மனிதர்களை கட்டுப்படுத்தும். அது மனுஷங்களை கட்டுப்படுத்த உதவி பண்ணும். ஆமா, மனிதர்களை மட்டும் இல்ல, பூமிக்கு மேல இருக்கிற உலகத்தையும் கீழே இருக்கிற உலகத்தையும் அந்த டிராகனோட உதவியால அவன் ஆள முடியும். அப்படின்னா இவன் தான் இதையெல்லாம் செஞ்சுகிட்டு இருக்கான்னா, என் போவ திருட முயற்சி பண்ணதுக்கும் நிறைய அசம்பாவிதங்களுக்கும் எங்க அப்பா காணாம போனதுக்கும் அவன் தான் காரணமா? அத உறுதியா சொல்ல முடியாது. நான் தான் டிராகன் பூஸ்டர். இங்க நடக்கிற போரை தடுக்க வேண்டியது என்னோட கடமை தான். எனக்கு இது தெரிஞ்சாகணும். நீ திரும்ப திரும்ப அவசரப்படுற. இன்னைக்கு ரேஸ்ல என்னாச்சுன்னு பார்த்தல. நமக்கு ஒரு பிளான் வேணும். இவன் சொல்றது சரிதான். நான் சொன்னது கேட்டீங்களா? இங்க நடந்துகிட்டு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த பெயின் தான். எப்படியாவது நீ அந்த மாறா கிட்ட நெருங்கி பழகி அந்த கருப்பு பொருளை கொண்டு வந்துடு. அத நாம முதல்ல அழிச்சாகணும். இது உனக்கு துணையா இருக்கும். இந்த மேப் மூலமா நீ தேடி போற நெருப்பு கோயிலுக்கு போக முடியும். நான் உன் கூட வரேன். இல்ல போகாம அது ரொம்ப ஆபத்தானது, வேண்டாம். அதோட நீயும் உன் டிராகனும் என் அளவுக்கு வேகமானவங்க இல்ல. என்ன சொன்ன? என்ன மன்னிச்சிருப்போம். இது என் தம்பியோடது. எனக்கு என்னமோ இது நல்ல ஐடியான்னு தோணல. ஏன் டிராகனோட நெருப்பு கொகைக்கு உன் அன்போட வரவேற்கிற. உன்னோட தம்பி இங்க இருக்கான் பாரு. லான்ஸ், உனக்கு ஒண்ணும் ஆகலையே? இல்ல,
ஆனா இந்த இடத்த பார்த்தாதான் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. இந்த கேர் ரொம்ப நல்லா இருக்கே. அந்த பெயின் கொடுத்ததா? என்னை பத்தி நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. ஆனா அதிகமா பேசக்கூடாது, ஏன்னா இது ஏன் இடம். உங்க அப்பா யூஸ் பண்ண அந்த தங்க டிராகன் எங்க இருக்குன்னு சொல்ல. எங்க அப்பாவோட இருப்பிடமே அழிஞ்சு போயிடுச்சு. அந்த டிராகனையும் காணோம். நான் கேட்டதுக்கு சரியான பதில சொல்லு. நீ சொல்லலன்னா உன் தம்பியை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒரு போட்டி வச்சு இந்த பிரச்சனையை தீர்த்துக்கலாம்ல. நான் ஜெயிச்சா நாங்க போகலாம். நீ ஜெயிச்சன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உன்கிட்ட சொல்றேன். அதாவது அந்த டிராகனை பத்தி. இந்த சின்ன பையனோட டீல் எனக்கு பிடிச்சிருக்கு. அவனுக்கு அந்த டிராகனை பத்தி தெரிஞ்சிருக்கு. நீ சொன்ன மாதிரியே ரேஸ் வச்சுக்கலாம். நம்ம 2 பேருக்கும் மட்டும்தான். ஒருவேளை நீ தோத்துட்டா உன்னோட டிராகனை நாங்க எடுத்துப்போம். நீ சொல்றது ரொம்ப அநியாயம். நீ ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கு புரியல. நேத்து வரைக்கும் நீ நல்லா தானே இருந்த. ஏன் இன்னைக்கு மட்டும் இப்படி மாறிட்ட? என்னை எதிர்த்து யாரும் பேசக்கூடாது. இந்த ரேஸ்ல நீ ஜெயிச்சிட்டா உன்னை ஃப்ரீயா விட்டுருவோம். ஆனா நீ தோத்துட்ட எல்லாத்தையும் இழந்துருவ. இந்த ரேஸ்ல நீ எந்த ட்ரிக்கும் செய்யக்கூடாது. உன் தம்பி என்கிட்ட இருப்பான். என்ன உன்னால எதுவும் செய்ய முடியாது. வாயை மூடு, பேசாம வா. ஆரம்பமே ரொம்ப அசத்தலா இருக்கு. இருந்தாலும் நான் விடுறதா இல்ல. இதெல்லாம் என்ன தடுத்துருமா என்ன? இன்னும் வேகமா போ. கமான், உன்னால முடியும். வேகம் வேகம், இன்னும் வேகமா போ. கமான், அப்படிதான் வேகம். இதெல்லாம் பார்த்தாதே, இன்னும் வேகமா போ. என்னாச்சு பாய்? என்ன ப்ராப்ளம்? என்ன மன்னிச்சிரு பாய். பாம் சொன்னது சரிதான் நினைக்கிறேன். நான் எல்லாத்துக்கும் அவசரப்படுறேன். டிராகன் பூஸ்டர் இடைவிலக்கு. என்ன காரியம் பண்ணிட்டேன். நாம பைராவை நெருங்கவே முடியாது. அப்படிதான் போ. இங்க பாரு, மேல இருக்கிற பாறாங்கல் எல்லாம் உடைச்சு கீழே தள்ளு. ஆனா நீ செய்யறது நல்லாவே இல்ல. குறுக்க பேசாம சொல்றத செய். பாவம், அந்த பையனை நாம ஆபத்துல தவிக்க விட்டுட்டு போக முடியாது. எப்படியாவது அவனை காப்பாத்தணும். கமான். ஓ, அவன்கிட்ட நெருங்கவே முடியாது போல இருக்கு. டிராகனே, வெளியே வா.
ஜஸ்ட் மிஸ். அவங்க திரும்ப டிராகன் பூஸ்டரை பார்க்காம இருக்கிறது தான் நல்லது. ஹேய், சீக்கிரமா என் கையை பிடிச்சுக்க, நம்ம மேல போயிடலாம். ஆனா எனக்காகவா வந்த? ஆனா உன் தம்பி அந்த ரேஸ் என்னாச்சு? இப்ப பண்ணலனா எப்பவுமே பண்ண முடியாம போயிடும். ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் அவனை பிடிங்க. நீ இப்ப தோத்துட்ட. உங்க அப்பாவோட டிராகனை பத்தி சொல்லு. அவங்கள விட்டுருமாரா? அவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தினது அவர்தான். உனக்குள்ள என்ன ஆச்சு? நீ ஏன் எதையுமே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? என்கிட்ட கேள்வி கேட்க கூடாதுன்னு அப்பவே சொன்னல. நீ சொல்றதுதான் சரி. இவனை விடக்கூடாது. அந்த பிளாக் ஹீரை நாம எப்படியாவது அங்க இருந்து எடுத்தாகணும். அதை எடுக்கிறதுக்கு நீ எனக்கு உதவி பண்ணுவேன்னு நான் நம்புறேன். இதை நானே வச்சுக்கிறேன். எனக்கு என்னாச்சு? இப்போ நீ எனக்கு சொந்தம். அந்த தங்க டிராகனை பத்தின ரகசியத்தை என்கிட்ட சொல்லு. சொல்லு. அந்த கோல்டன் டிராகன் இப்ப எங்க இருக்கு? எனக்கு தெரியாது. வேண்டாம், நான் சொல்றத கேளு. No! இது எப்படி நடந்துச்சு? உனக்கு ஒண்ணும் ஆகலையே? நான் இப்ப வீட்டுக்கு போகணும். அந்த கருப்பு மிஷின் இருந்ததே, அது இப்ப எங்க போச்சு? மாறா, இவன் தான் என்ன அந்த நெருப்பு குழம்புல இருந்து என்னை காப்பாத்துனா. அவன் உயிரை பணைய வச்சு என் உயிரை காப்பாத்துனா தெரியுமா? என்ன மன்னிச்சிரு. இன்னைக்கு முழுக்க என்ன வேற யாரோ தான் கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. நீங்க எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கீங்கன்னு தெரியுமா? நீங்க காப்பாத்துனது வேற யாரும் இல்ல, அவன் என்னோட தம்பி தான். என்னது, உன்னோட தம்பியா? உங்களோட ஹெல்ப்புக்கு நான் ஒரு ரிவார்ட் தர போறேன். இது லெவல் 4 ரெட் கியர். எடுத்துக்க. நீ எந்த அளவுக்கு உண்மையா இருக்கியோ அந்த அளவுக்கு நீ நல்லா இருப்ப. ஹேய் போ, இங்க பாரு, நான் உனக்காக நிறைய சாக்லேட் வச்சிருக்கேன். அதெல்லாம் மெல்ட் ஆயிடுச்சு. இவனுக்கு சாக்லேட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். போ. உங்க எல்லாரையும் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருக்கு.